ஒருத்தனுக்கு 20 ரூபாய் கடன் கொடுத்துட்டு இப்ப அவன் எங்கேயே போயிட்டான்னு சொல்றியடி? உன் வாயில சூடு போடணும். அவன் ஏமாத்தி போயிட்டா, அதுக்கு இவ என்ன செய்வா? நீங்க சும்மா இருங்க. ஆளுங்களோட தராதரத்தை பார்க்காம இவன் ஏன் கடன் கொடுக்குறா? கடன்காரி. ஆனா அதை கழுதிங்க எடுக்கலாம். 1.5 இடமா போச்சு என் வீடு. என் வயிற்றுல கொட்டிக்காத. செத்து போன கொப்பனி ஆத்தாளியும் நான் பேசுறப்ப பண்ணிடாத. அந்த இட்லி வித்த பணம் 20 ரூபாயும் இன்னைக்கு என் கைக்கு வந்தாகணும். ஆமா, இந்தாங்கம்மா உங்க பணம். நான் தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்த மேற்படியா. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நல்ல விஷயமா தான் சொல்ற. இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? இன்னும் 1 வாரம் அவுட் பேஷண்டா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எதிரிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கேயோ தங்கி இருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து போறேன். ஐயோ பாவம், யாரு பத்த பிள்ளையோ? ஆஸ்பத்திரி பக்கத்துல தானே நாங்க இருக்கோம். எங்க கூடவே 1 வாரம் தங்கி இருக்கலாமே. விரோதிங்க யாருக்கும் தெரியாது. வீட்டுல கூடம் இருக்குது, நார்கட்ல கிடக்குது. நாங்க குடிக்கிற கூடையே நீயும் குடிக்கலாமே. தம்பி, உடம்ப நல்லா சுத்தப்படுத்திட்டு போ தம்பி. ரொம்ப நன்றிம்மா. 1 வாரத்துக்கு 72,000 ரூபாய் மொத்தமா கொடுத்துரு. ஹோட்டலுக்கு போனா 200 ரூபாய் ஆகும். உண்மைதாம்மா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய்க்கும் தலையணிக்கும் சேர்த்து 2,000 ரூபாய் கொடுத்துருப்பா. நல்லதும்மா. இது தவிர சுடுதண்ணி போட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு 20 பைசா கொடுத்துருப்பா. சரிம்மா, என்கிட்ட இருக்கிறத எல்லாம் கொடுத்துட்டு போறேன். இல்லாதத எடுத்துக்கிட்டு போறேன். எதை எடுத்துட்டு போறேன்னு சொல்ற? அன்ப. அத சொல்றியா? இந்த வீட்டுக்கு வர்றவங்க என்ன புகழாம போக மாட்டாங்க. அது என் ராசி. அடிய நவநீதம், தம்பி இங்கதான் தங்க போகுது. அதுக்கு குத்தம் குறையில்லாம பாத்துக்கடி. முருங்கைக்காய ரொம்ப ருசிச்சு சாப்பிடுறீங்களே. இந்த முருங்கைக்காய் தான் நீன்னு கற்பனை பண்ணேன். இப்ப ருசி அற்புதமா இருக்கு. கடிச்சு துப்புன முருங்கைக்காய் மாதிரி என் வாழ்க்கையும் ஆயிடாதே. அந்த பயம் உனக்கு வேணா நவநீதம். உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன முருங்கைக்காய் அப்படி முழுங்கிட்டீங்க? துப்புனாதான் நீ சந்தேகப்படுறிய. துப்பிடுங்க, இனிமே சந்தேகப்பட மாட்டேன். அப்ப சரி. என்ன தம்பி, ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் எப்ப பேசுறது, எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. என்கிட்ட எதை பத்தியும் எப்ப வேணும்னாலும் பேசலாம். நவநீதத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா நவநீதத்தை புரிஞ்சு நான் எப்படி இருக்கிறது? அவளை நான் பெத்த பொண்ணு மாதிரி அவகிட்ட அவ்வளவு பாசமா இருக்கிறேன். கல்யாணம் காட்சின்னு ஆயிட்டா அவ புருஷன் வீட்டுக்கு போயிருவாளே, எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி ஆயிரும். அது சரி, அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை வீட்லயே வச்சிருக்க முடியுமா? தம்பி, உங்க முடிவு நல்ல முடிவு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. ஏயா, என்ன ஒரு ஆளுன்னு மதிக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறியே. இங்க என்ன அவளை பிச்சா திங்கிறாங்க? அண்ணன் மகனுக்காக 2,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அதை கொடுத்துட்டு கூட்டிட்டு போக சொல்லு. இதனடி 2,000 ரூபாய் கதை? ஆமா, வேளா வேலைக்கு சோறு, படுக்க பாயி, கட்டிக்கிற துணிமணி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேனே. இதுக்கெல்லாம் காசு செலவாகல? மொப்ப வீட்டுல இருந்த மானியம் கொடுக்குறாங்க. நீ பேசுறது நல்லா இருக்காடி. வெக்கத்தை விட்டு சொல்ல போனா நம்ம 2 பேரும் வேளா வேலைக்கு சாப்பிடுறது அவ பாடுபடுறதுனாலதான். புரியுதா? யோ, மடக்கு மடக்கி பேசுன உன் மரியாதை கெட்டு போகும். இந்த பாருமா, ஆம்பளை பொம்பளை அடிச்சா 15 ரூபா தான் அபராதம் போடுவாங்க. ஆனா பொம்பளை ஆம்பளைய அடிச்சா 6 மாசம் உள்ள தள்ளிடுவாங்க. நீங்க எப்பவாவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? ஐயோ, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அளவுக்கு மீறி போறீங்களே. நவநீதத்தை நீங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு இந்த வீட்டுல இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இஷ்டம்னா கல்யாணத்துக்கு வாங்க,
இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. அங்க வந்து ஏதாவது சேட்டை பண்ணீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். என்ன ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க இல்லையா? எங்க ரெண்டு பேருக்கும் வர்ற புதன்கிழமை கல்யாணம். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தர் 2 பேத்துக்கும் எங்களை பிடிக்கல. அதனால கல்யாணத்துக்கு அவங்க யாருமே வரமாட்டாங்க. நீங்க தான் அவசியம் வரணும். கண்டிப்பா நான் வரேன். கடவுளே நமக்கு சொந்தக்காரரா இருக்கப்போ நாம எதுக்கு மத்தவங்கள பத்தி கவலைப்படணும்? ரொம்ப நன்றிங்க சித்தி. அவசியம் நீ என் கல்யாணத்துக்கு வரணும் சித்தி. நீ வரலன்னா எனக்கு நிம்மதியாவே இருக்காது. என்னடி பாசத்தை கொட்டுற? என் வயிறு எறிகிற மாதிரி காரியத்தை பண்ணிட்டு என்னையுமா வர சொல்றேன்? நான் வரமாட்டேன் போ. நான் மட்டும் இல்ல, உங்க சித்தப்பனையும் வர மாட்டேன். பக்கத்தில் நிக்காத, அனல் அடிக்குது. ஓடி. நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, நீங்க எங்க மேல காட்டுற அன்புக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவங்கதான் எங்க அப்பா அம்மா. பெரியவங்க ஆசீர்வாதம் சின்னவங்க வாழ்க்கைக்கு உரமா அமையும் சொல்லுவாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ரஞ்சிதம், உபயோகம் இல்லாத கணக்குல சேர்க்காதன்னு இன்னைக்கு பேப்பர்ல ஒரு பொன்மொழி போட்டுருக்கு பாத்தியா? இவனே தண்டச்சோறு, இந்த லட்சணத்தா இவனுக்கு பொண்டாட்டி வேற. வா உள்ள போவோம். அவனிதம், உன்னை சுத்தி ரொம்ப சிக்கலான ஆளுங்க இருக்காங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையாவும் உறுதியோடவும் இருக்கணும். எங்க அப்பா வீட்டு புரோக்கர் வேலை பாக்குறதுனால வாய்ச்சவடால் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தவன் சட்டையை கழட்டி அவங்கிட்டயே 8 நாள் லாபத்துக்கு வித்துருவாங்க. எங்க அம்மாவுக்கு இந்த பத்திரகாளின்னு பேர். காரண காரியம் இல்லாம யாரையும் வம்பு கிழித்து கலகம் பண்ணிடுவாங்க. வீதியில போறவங்க தும்மா வந்தா கூட எங்க வீட்டு முன்னாடி தும்ம மாட்டாங்க, வீதியை தாண்டித்தான் போய் தும்முவாங்க. அவ்வளவு பயம். என் தங்கச்சி இருக்கே, நாரதர் வாரிசு. ஆம நுழைஞ்ச வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவ எங்க நுழைஞ்சாலும் 5 நிமிஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்லிவிட்டு ரத்த காயத்தை உண்டாக்கிடுவா. அவளை கண்டு அவங்க மாமனார் மாமியாருக்கு மட்டும் பயம் இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கும் பயம். என் தங்கச்சி புருஷன் இருக்கானே, அவன் ஒரு மூட்டை பூச்சி. அவன் எந்த வேலையும் பார்க்காம அடுத்தவன் ரத்தத்தை குடிச்சிட்டு ஆனந்தமா இருப்பான். மானம் ரோஷம் இத பத்தி கவலையே பட மாட்டான். ஆமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இல்ல, உங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு இவ்வளவு நல்லன்னு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே நெருப்பை பத்தி எவ்வளவுதான் சொன்னாலும் யாருக்கும் சூடு தெரியாது. அதை தொட்டு சுட்டுக்கிட்ட பிறகுதான் கைய உதறுவாங்க. ஒரு நாள் உனக்கே தெரியும் பாரு. ஆமா, ஊர் உலகத்துல இருக்க டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டிட்டேன். ஆனா ஒருத்தர் கூட என் தலைவலியை தீர்க்கல. நீங்க கைராசிக்காரங்கன்னு எல்லாரும் சொன்னதும் இங்க வந்தேன். அது 100க்கு 100 உண்மை. சாவும் வராம வாழவும் முடியாம கஷ்டப்பட்டு இருந்த எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க. என் காணிக்கையா இதை எடுத்துக்குங்கம்மா. இதெல்லாம் எதுக்கு? நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா. காசு பணத்தை கொடுத்து நன்றி அடைச்சிட முடியாது. இந்த மாதிரி காணிக்கை தான் அன்புக்கு அடையாளம். இது மட்டும் இல்லம்மா, இந்த ஆஸ்பத்திரிக்கு 10,000 ரூபாய் உதவி செய்யப்பாரு. கெம்பண்ணா, நீங்க எதையும் தடுக்க கூடாது. சாயங்காலம் 4-6 ராகு காலம். அது முடிஞ்சது நான் ஊருக்கு போறேன். இன்னொரு விசேஷம் தெரியுமா? இன்னைக்கு என் பிறந்த நாள். அட, அதே முதல்ல சொல்ல. ஊருக்கெல்லாம் சொல்லி கொண்டாட நான் என்ன மகாத்மா காந்தியா? போங்கம்மா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இங்க இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிட்டு போறப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். மணி,
நம்ம சிநேகத்தை ரயில் சிநேகம்னு நினைச்சிடாதீங்க. குணமாயி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும். நான் பழகின ஆளுகளை லேசில மறக்க மாட்டேன். அதனாலதான் இப்படி நான் கட்டாயப்படுத்துறேன். ஒண்ணு செய்றீங்களா? அடுத்த வருஷம் என் பிறந்த நாள் அன்னைக்கு இதே நாள் தான், மறந்துடாம வருவீங்களா? அவசியம். அடுத்த பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். ரொம்ப நன்றி. படிச்ச மனுஷன், பெரிய மனுஷன், இவ்வளவு இருந்தோம் என்ன பிரயோஜனம்? நெருப்பு குச்சி வச்சு காதல குறைஞ்சிருக்காரு. ரொம்ப நாளா பெட்ல இருந்ததுனால காதல அழுக்கு சேர்ந்து மொரமொரப்பா இருந்திருக்கு. நெருப்பு குச்சிய வரிசையதும் தீ பிடிச்சிருக்கு. அநியாயமா வாழ்க்கை வீணாக்கிட்டாரு. எல்லோரும் பொருந்தோ ஒன்னாக வளர்ந்தோ என்ன கொண்டு கெப்பண்ணா, போகும்போது சொல்லிட்டு போறேன்னு சொன்னீங்களே, இப்போ சொல்லாமலே போறீங்களே. எல்லோரும் பொருந்தோ ஒன்னாக வளர்ந்தோ என்ன கொண்டு போக போறோம், கடைசியிலே எங்க கொண்டு வைக்க போறோம். பேட்டைக்கு புதுசா இருக்கிறீங்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வர்றதுங்கெல்லாம் பசும் கண்ணு மேல வந்துட்டு இருக்குதுங்க. உன்ன மாதிரி பச்சை கிளிங்க வர்றது இப்பதான். ஜாக்கெட் தைக்கணுமா? அளவெடுக்க. நான் ஜாக்கெட் தைக்க வரல, உங்களை பார்க்க வந்தேன். எப்படி இருந்தா என்ன, அளவெடுத்து தானே ஆகணும். நான் எதுக்கு வந்தேன்னா, நீ எதுக்கு வந்தா எனக்கு என்ன அளவு. நான் எத்தனை பேர் அளவு எடுத்திருக்கேன் தெரியும். கேட்டு அதிசயப்பட்டு போயிடுவேன். கல்லாவரம், சீதாலட்சுமி, மயிலாப்பூர் மனோகரி, இவங்களுக்கெல்லாம் நான் தான் அளவு. அட, இந்த மாதிரி ஒரிஜினல் அழகு எவ்வளவு நாளாச்சு. உனக்கு இருக்கிற அந்த இதய அழகும் அந்த மாய்ப்பழகும் பார்த்தாலே மயக்கம் வருது. நீ அழகி போட்டியில நின்னா நீதான் ஜெயிப்ப, நிச்சயமா ஜெயிப்ப. திரும்ப மாமா மாமாவா? நான் அந்த வேலை பாக்கலாமா? நான் டெய்லர் வேலை பாக்குறேன். வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு வந்திருக்கேன். நீங்க என்னடா என்னென்னமோ சொல்றீங்களே. என்ன சொல்ற நீ? உங்க மக மணிய நான் காதலிக்கிறேன். என் பையன் பிள்ளையாண்டா உன்னை காதலிக்கிறானா? ஆமாங்க. ஆனா கல்யாணம்னு சொன்னதும் அம்மி கல்ல முழுங்கினவ மாதிரி அவஸ்தைப்படுறாரு. உன்னை கல்யாணம் பண்ண குடுத்துல வச்சிருக்கணும். அவரு தானுங்களே? அவருதான் அவருதான். உன்ன மாதிரி ஒரு அழகி என் வீட்டுக்கு மருமகளா வரணும் வரணும்னு நான் இன்பக்கரவு கண்டுட்டு இருந்தேன். அந்த ஆசை இப்பத்தான் நிறைவேற போகுது. நான் கொடுத்து வச்ச உண்மை அப்பா மகனே, அவனுடைய கண்ணழகும் மூக்கழகும் உதக்கழகும் நடையழகும் தடையழகும். இப்படி வா நீ. அப்பா ஒரு மகன்கிட்ட பேசுற பேச்சா இது? உண்மைதான சொன்னேன். நீ ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏமாத்திட்டு இருக்கிற? அழக ஆராதனை பண்ணணும்டா. அந்த படம் நீங்க பாத்தீங்களா? நான் பாத்துட்டேன்டா. அடே, எதுவுமே சூடா இருக்கும் போதே பதார்த்தத்தை சாப்பிடணும். மாமா, நான் மஞ்சள் கயிறு கொண்டு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி சுத்தி 5 வருஷம் ஆச்சு. 2வது கல்யாணம் பண்ணணும்னு எழுதிட்டு இருந்தேன். கொண்டு வா மஞ்சள் கயிட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, நான் கட்டுறேன். நல்ல 3 மணிக்கு கட்டிமா சண்டை முடிச்சு போட்டாரு. அப்பா, எங்க 2 பேரும் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷம் நல்லா இருங்க.
மருமகளே, எந்திரிம்மா. உனக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுமா, நான் வாங்கி தர்றேன். நீ எங்கேயாவது போகணும்னா என்ன கூட்டிட்டு போமா, நான் வேலைக்கு போறேன். அப்பா, அவ உங்களுக்கு மருமவ, அவ எனக்கு கொண்டாச்சு தெரியுமா? கண்ணு அப்படி திருப்புங்க திருப்புங்க. சரி, நீ வா, நம்ம போகலாம். நவநீதம், நான் இன்னைக்கு வெளியில சாப்பிட்டுட்டேன். நீ இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டேனே. அடுப்பே புகையல, நீ எப்படி சாப்பிட்டுக்க முடியும்? பரவாயில்லைங்க, உரிமை இல்லாத இடத்துல 3 வேளை சாப்பிடறத காட்டணும் புருஷன் வீட்டுல பட்டினி கிடக்கிறது தான் நான் பாக்கியமா நினைக்கிறேன். அதுவும் அனாதை பொண்ணு போகுதுன்ற பேரை ஏற்படுத்தாம பூவோட மஞ்சளோட போறான்ற பெருமையை எனக்கு கிடைக்க முடிச்சிட்டீங்களே, அது போதுங்க. நவநீதம், இந்த உலகத்துல பசியே இல்லாம பண்ணணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுல என் மனைவி பசியோட இருக்கிறதா, இன்னைக்கு ஏன் சமைக்கல? நீங்க கொடுத்துட்டு போன பணம் சாமான் வாங்க, அடுப்பு பத்த வைக்க பத்தாதுங்க. என் மனசுல விளக்கேத்தி வைக்க அந்த பணம் போதும். நான் நல்ல மனநிறைவோட சந்தோஷமா தான் இருக்கேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நாளைக்கு நம்ம கல்யாணம். நீ என்னடா கொஞ்சம் கூட கவலைப்படாம எங்கேயோ போய்கிட்டு இருக்கிய? அதுக்காக இன்னைக்கே பொண்ணு மாதிரி தலை குஞ்சி போஸ்ட் கூட சொல்றீங்களா? இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? ஒரு அவசர கேஸ், பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. வாங்க போயிட்டு வரலாம். வேற யாரையாவது போக சொல்லக்கூடாதா? ஏன், எனக்கு என்ன வந்துச்சு? நாளைக்கு கல்யாணம்னு சொன்னேன். நாளைக்கு மறணும்னா கூட இன்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய கடமை செஞ்சாகணும். அந்த அளவுக்கு பொறுப்பு அவங்க கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கு. வாங்க போயிட்டு வரலாம். அவசியம் வரணுமா? அவசியம் வரணும். இல்லன்னா அனாவசியமா கற்பனை பண்ணி டூயட் எல்லாம் பாடி குழந்தைய பெற்றுருவீங்க. மரியாதையா சொல்ற கலெக்டர் இல்ல வெட்டி விட. கண்டா முடியா ஓடியாங்க எல்லாரும். மரியாதையா சொல்றேன், ஜாக்கிரதை. இப்போ மரியாதையா சொல்றேன், நகையை கலட்டி வைக்கிறியா இல்லையா? இப்ப என்ன பண்ற மாதிரி ஒண்ணு வெட்டிடுவேன். ஓட பாக்குறியா? அவளை வெளில இட்டு பாருங்கடா. கலெக்டரா ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. சீக்கிரமா கலெக்டர் கைகளை உடம்புல இருக்கிற தங்கத்தை நீ எடுத்துக்கா. தங்கமானத உடம்ப நான் எடுத்துக்கிறேன். என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க? வேலையை முடிக்க வேண்டியதானே? நீயா? அம்மா, இந்த கேஸ் விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நோயை குணப்படுத்திடலாம், ஆனா ஏகப்பட்ட ரூபாய் செலவுன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஏயா, அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? போட்டிருக்க வேட்டி சட்டையை தவிர வேற எதுவுமே இல்லம்மா. இந்த ஆளை முதல்ல குணப்படுத்தணும். உடனே ஆபரேஷன் ஏற்பாடு செய்யுங்க. என்ன செலவாகுதோ அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். டாக்டர். நன்றிமா. சரி சரி. நீங்களா? நீங்க டாக்டர் தானே? ஆமா. ஞாபகம் இருக்கா உனக்கு?
உங்களை எப்படிமா மறக்க முடியும்? இந்த உயிர் நீங்க கொடுத்த பிச்சை தானம்மா. அதுக்கு நன்றி கடன் தீர்க்கத்தான் இப்படி நடுவழியில நிப்பாட்டி கொள்ளையடிக்க வந்திருக்கியா? அம்மா தெரியாம நடந்து போச்சுமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. போங்கடா, எல்லாம் போங்கடா. அம்மா நீங்க போங்கம்மா. நீ ஒரு சத்தியம் பண்ணணும், அப்பதான் நான் போவேன். என்னன்னு சொல்லுங்கம்மா, இப்பவே சத்தியம் பண்ணி தரேன். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குமா, இருக்கு. நாங்க செய்யறது திருட்டு தொழிலா இருந்தாலும் சாமி கும்பிடாம செய்ய மாட்டோமா, சாமி கும்பிடாம செய்ய மாட்டோம். இனிமே உயிர் இருக்கிற வரைக்கும் தர்மத்தை மீறி எந்த காரியம் செய்யக்கூடாது. என்ன யோசிக்கிற? எங்க பரம்பரை தொழிலே இதுதானம்மா. இதை விட பிச்சை எடுத்து பழைக்கலாம். உண்மைதாமா, உண்மைதான். சாமி சத்தியமா, அதை விட என் தெய்வம் உங்க மேல சத்தியமா, என் உயிரே போறதா இருந்தாலும் நான் இனி தப்பு செய்ய மாட்டேமா, நான் தப்பு செய்ய மாட்டேமா. என்ன நீங்க அடிச்சே கொண்டாலும் நான் தவறு செய்ய மாட்டேன். ஆமா நீங்க போயிடுங்க, நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. மாயாண்டி, என்னமா நடந்துச்சு? முதல்ல ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். தூக்குங்க சார். போய் அக்ஷத தட்டை எடுத்துட்டு வா. சாமி இதை கொஞ்சம் பிடிங்க. எதுக்காக உம்மன் உட்காந்துருக்க? ப்ளீஸ் போட்டிவ், ப்ளீஸ் போட்டிவ். இருப்புங்க, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. என்ன சொல்ற? என்கிட்ட வேற எதையும் கேட்க வேணாம். இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. நீங்க எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க எனக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் இது கெட்டு போயிருந்தேன் நானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். நீ சொன்ன கதைய நான் நம்ப தயாரா இல்ல. என்ன சொல்றீங்க? உன்னை இழுத்துட்டு போன ரவுடிங்க திடீர்னு மகாத்மாவா மாறிட்டாங்கன்னு சொன்னியே, அதைத்தான் சொல்றேன். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலையா? கல்யாணங்கிறது வாழ்க்கை பிரச்சனை. வெறும் வார்த்தையை நம்பி முடிவு பண்ண நான் தயாரா இல்ல. இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ மருத்துவ பரிசோதனைக்கு போகணும். நீ சுத்தமானவன்னு டாக்டருங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். ரொம்ப நன்றிங்க. நான் சுத்தமானவளா இல்லையான்னு பரிசோதனைக்கு போய் சொன்ன மாதிரி நீங்களும் டாக்டர்கிட்ட போய் ஆம்பளையா இல்லையான்னு சோதிச்சிங்க. உண்மைதான் சொல்றேன். நான் ஆபத்துல இருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்க உயிருக்கு பயந்து ஓடுனீங்களே, உங்களுக்கு போய் மாலையிட போறமேன்னு என் நெஞ்சு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த வேதனை தீர்ந்து போச்சு. நம்பி வந்தவங்கள இனிமேலாவது கைவிடாதீங்க.
சாயங்காலத்துக்கு முன்னாடி வந்தா தான் உங்க கல்யாணத்தை பார்க்க முடியும்னு அவசர அவசரமா போயிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வெறுங்கைத்தோட வெளியே போயிட்டு இருக்கீங்களே? இன்னைக்கு பொழுது எனக்கு ராவு காலத்துலதான் விடிஞ்சது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமா நவனிதம், ஆனா அதுக்காக நான் ஒன்னும் கவலைப்படல. நவனிதம், காலம் நமக்கு கத்து தருது அந்த மாதிரி பாடங்களை எந்த காலேஜிலுமே கத்து தர மாட்டாங்க. பணம், படிப்பு, அழகு, அந்தஸ்து இருக்கிறதுனால மட்டும் ஒருத்த ஆம்பளை ஆட முடியாதுங்கிறத கல்யாண சுந்த விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரிஞ்சிருக்காது. அப்படிதான் அவர் செஞ்ச காரியம் கூட எனக்கு புரியல. துணைக்கு வந்தவன் சொல்ல வந்ததும் நம்பி வந்த பொண்ணை கைவிட்டுட்டு ஓடிட்டானா அவனை பத்தி என்ன நினைப்ப நீ? அது மட்டும் இல்லம்மா, அந்த வெக்கம் கெட்டவன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நீ கெட்டு போயிட்டேன்னு சொன்னான். அப்படிப்பட்டவனை எப்படிமா கட்டிக்கிறது? எங்களம்மா எளியவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே உதவி பண்ணுவீங்களே, உங்களுக்கு ஏமா இந்த கஷ்டம்? யாரு யார சந்தேகப்படுறதுங்கிற விவசாயே இல்லாம போயிடுச்சு. நான் போய் அவர்கிட்ட பேசுறேன். வேண்டாம், இது பேசி தீர்க்கிற பிரச்சனை இல்ல, தீர்ந்து போன பிரச்சனை. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நீ மாட்டுக்கு எவ்வளவு எழுத்துட்டு வந்துட்டா? அவன் ரூமுக்குள்ளேயே நாள் முழுக்க பண்ணி இருந்துட்டா? ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த பழி எங்க மேல விழுறதுக்கா? அவனுக்கு என்ன, நாள் முழுக்க ஊரை சுத்திட்டு இருக்கான். வீட்டுல இருக்கவங்க என்ன செஞ்சாங்கன்னு நாளைக்கு 4 பேர் நம்ம தானே கேட்பாங்க. எங்க வீட்டுல எலி கூட பட்னியா இருக்காது. இனிமே நான் பட்னி கிடக்க வேண்டிய அவசியமே ஏற்படாதுமா. நாங்க கை நிறைய சம்பாதிக்க போறோம். உன் புருஷனுக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் ஏது? என் புருஷனோட புத்திசாலித்தனத்துல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. ஐயோ பாவம்னு மத்தவங்க கண்ணை கசக்காத மாதிரியும், இப்படியும் வாழ வந்துடுச்சான்னு மத்தவங்க கண்ணை உறுத்தாத மாதிரியும் நாங்க வாழத்தான் போறோம். நீங்க வாங்க. அவன் ரூமுக்குள்ளேயே நாள் முழுக்க பண்ணி இருந்துட்டா? ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த பழி எங்க மேல விழுறதுக்கா? எங்க வீட்டுல எலி கூட பட்னியா இருக்காது. உன் புருஷனுக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் ஏது? நானும் என் வீட்டுக்காரரும் மரியாதையா வாழ நான் பழையபடி இட்லி வைக்கத்தான் போனோம். மானத்தோட வாழ பழையபடி இட்லி வைக்கிற உத்தியோகம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் காலங்காத்தால ஆஸ்பத்திரி கேட்ட மூடி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஏறி குதிக்கத்தானே செவத்தை கட்டி வச்சிருக்கான். உடம்புக்கு என்ன பண்ணுது? தலை சுத்துது, மூத்திரம் மஞ்சள் மஞ்சளா போகுது. அப்போ இது மஞ்சள் காமாலதான். ஆமா, உனக்கு ரொம்ப தெரியும் தம்பி. நீ ஒண்ணும் பயப்படாத. உனக்கு கல்லீரல்ல ஏதோ கோளாறு ஏற்பட்டு இருக்கு. ஆமா, இவர் பெரிய எம்பிபிஎஸ் சொல்றாரு, கேட்டுக்க. டாய், நான் பெரிய எம்பிபிஎஸ் இருந்தாருன்னா சின்ன எம்பிபிஎஸ் இருந்தாருன்னா டாய் உன் வேலையை பார்த்துட்டு போட்டா. என்ன தைரியம் இருந்தா என்னையே டேன்னு சொல்லுவேன். நான் உன்னையும் டாயின்னு சொல்லுவேன், உங்க ஒப்பனையும் டாயின்னு சொல்லுவேன். சொல்லுவேன் உன்ன நீ எங்க ஓடுற? வேற ஆஸ்பத்திரி போறியா? நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். எடுத்துக்கு போறாங்க. கட்ட பிரிக்கட்டும்டா, உன்னை வெட்டலாம் பாரு. டாய், கட்ட பிரிக்க வேண்டாம்டா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன்னை ஆள வச்சு வெட்டுறோம் பாரு. அதையும் பாப்பண்டா.
ஏயா உங்களை யாரையா சண்டை போட சொன்னா? வந்திருக்க ஆளுக்கு என்ன நோயின்னு நாங்க கவலைப்படணும். உங்க முட்டாள்தன் தாயா இப்ப கட்டு போட்டிருக்கு. இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. படு. ஏயா பக்கத்து பக்கத்து பெட்ல இருந்துகிட்டு உங்களுக்குள்ள இருக்கியா சண்டை? இட்லி வேணுமாமா? இட்லி இட்லி வேண்டாமா? இட்லி வேணுமா? ஐயோ நம்ம நவனி இதோ. ஏண்டி அம்மா புருஷ வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க, நீ என்னடா அண்ணா இங்க வந்து படுத்திருக்கியே? ஏண்டி சின்ன பொண்ணு கல்லுக்கு மாதிரி நான் சுத்தி சுத்தி காவல் காத்துட்டு இருக்கேன், என்னையே ஏமாத்தி எனக்கே பூச்சுத்த பாக்குறியா? ஆமா என்ன சட்னி கொண்டாந்துருக்க? தேங்காய் சட்னி. கருமம் கருமம், தேங்காய் சட்னி எல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? உன்னைய டாக்டர் அம்மா கிட்ட புடிச்சு கொடுத்துட வேண்டியதா? ஐயோ பைய கொடுத்துரு, இல்லாட்டி கைய புடிச்சிருவேன். பையா கையா பையா கையா பையா கையா பையா கையா பையா கையா. கடவுளே, ஒவ்வொரு நாளும் பொழுது விடியுது. ஆனா என்ன மாதிரி ஏழைங்களுக்கு என்னைக்குத்தான் விடியுமோ தெரியலையே. நவநீதம், திரும்பவும் ஏன் இட்லிக்கு வந்த? தனுஷ்கோடிக்கு உனக்கும் சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்க 2 பேருக்கும் எந்த காலத்திலயும் சண்டை வராது. நாங்க 2 பேரும் இப்போ காலத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுதான் கருணையே காட்ட மாட்டேங்குது. கொஞ்சம் விவரமா சொல்லு. உன் பிரச்சனை என்னால தீர்க்க முடியும்னா அதுக்கு நான் உடனே ஏற்பாடு பண்றேன். அவருக்கு வீட்டை விட நாடுதான் பெருசா போச்சு. வீட்டுல ஒரு நாளைக்கு ஒருவேளை கூட அடுப்பெரிய மாட்டேங்குது. குடும்பத்துல இருக்கிற 6 பேரை பத்தி கவலைப்படாம தேசத்துல இருக்கிற 60 கோடி ஜனங்களை பத்தியே சதா யோசிக்கிறாரு. நீ என்ன சொல்ல நினைக்கிறேன்னு புரியுது. தனுஷ்கோடி கிட்ட நானே பேசி ஒரு நல்ல முடிவு உருவாக்குறேன். உங்க லட்சியம் உயர்வானது, அதுல கருத்து வேறுபாடு இருக்க நியாயம் இல்லை. நவநீதம் இன்னும் இட்லி வித்துதான் பொழைக்கணுமா? வேற வழியே இல்லையா? உங்க குடும்ப வாழ்க்கையில நான் குறுக்கிறதா நினைக்க வேண்டாம். உங்க குடும்ப நலனை விசாரிக்கதான் எடுத்துக்கங்க. எங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். அதனால உங்க எண்ணத்தை வெளிப்படையா நீங்க எங்க கிட்ட சொல்லலாம். அதை எங்களால நிறைவேற்றி வைக்க முடியுமோ முடியாதோ, உங்க நோக்கத்துக்கு நாங்க நிச்சயமா மரியாதை செய்வோம். நவநீதம் சொத்து சுகத்தை அனுபவிக்க மட்டும் எனக்கு மனைவியாகல, என்னோட தியாகத்துல பங்கெடுத்துக்கத்தான் என்னை கைப்பிடி. உங்க 2 பேருடைய மனப்பக்குவத்தை நான் ரொம்பவும் பாராட்டுறேன். உங்க எதிர்காலத்துக்கு என்னால உதவ முடிஞ்சா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு அரசியல்வாதி ஆசைப்படுறதெல்லாம் தான் மக்களால் அங்கீகரிக்கப்படணுங்கிறது தான். அப்படி ஒரு எதிர்காலத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட். அதுக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கேன். நவநீதத்துக்கு பிறந்து வீட்டு வழியில யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல நான் இருக்கிறதா நினைச்சுங்க. ரொம்ப நன்றிமா. நான் சந்திக்கிற மனுஷ கூட்டத்துல நீங்க அபூர்வமா இருக்கீங்க. உங்க நட்பு எனக்கு நம்பிக்கையும் பலத்தையும் கொடுக்குது. என்னங்க இன்னும் வேலைக்கு போகாம இங்க இருக்கீங்க? லேட்டா போனா டாக்டர் மசீட்டு கிழிச்சிடுவாங்க. உன்னை ஒத்தையில விட்டுட்டு போனா ஆட்சியர் ராணி மாதிரி இருக்க உனக்கு ஆபத்தாச்சே. எனக்கு என்னங்க ஆபத்து? எங்க அப்பா தான் ஐயனார் மாதிரி எனக்கு காவல் இருக்காரே. என்னது காவல் இருக்காங்க சொல்ற? ஏண்டி சொன்ன வச்சு காட்ட மாட்டியா நீ? நீங்க இந்த ஆட்சியா டூட்டி பாக்குங்க நல்லா வந்துருச்சு. நேரம் தெரியாம கொண்டாடிட்ட விளையாடிட்டு இருக்கிற மருமகளே. ஆமா வேலைக்கு போட்டி 4 நாள் திட்டுவாங்க, உங்களுக்கு என்ன அவசரம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அண்ணா. ஆமா இது என்னது? இதுவா சிட்டுக்குருவிலையும் ஆபத்தாச்சே ஆபத்தாச்சே. நான் வேலைக்கு போறதே இல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் வேலைக்கு போறதே இல்ல. ஆமா வயசான காலத்துல இது எதுக்கு உங்களுக்கு? தின்னுதானே அவனை பெற்றெடுத்தேன். இனிமே சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி பிறந்துருவான். அந்த குடும்பம் இருக்கு.
நான் வேலைக்கு போறதே இல்ல. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அதான் நானும் கேக்குறேன். இது வரைக்கும் பைத்தியம் பிடிக்கல, இனிமே பைத்தியம் பிடிச்சிருவேன். ஏண்டி என்னை ஏண்டி கட்டிக்கிட்ட? என்னை எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதா? ஏண்டி நான் இனிமே நான் வேலைக்கு போறதே இல்ல. ஆமா, நம்ம 2 பேரும் சிட்டுக்குரு தயிர் சாப்பிடலாமா? வா 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 வா. என்ன பையன் ரொம்ப வேகமா போறான். நவனிதம், இன்னைக்கு ஒரு ருசிகரமான செய்தியை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னங்க அது? நீங்க இந்த ஊருக்கு மேயர் ஆக போறீங்களா? அடடே, நான் சொல்ல வந்த விஷயத்த நீ கிளைமேக்ஸோட சொல்லி முடிச்சிட்டியே. நான் கார்ப்பரேஷன் தேர்தலில் நிக்க போறேன். என்னங்க இது? நம்ம வீட்டு ஓட்டுகளே நமக்கு கிடைக்காதே. ஏழை எளியவங்க ஓட்டு எனக்கு தான் கிடைக்கும். இந்த நாட்டுல ஏழைகளுக்கு கிடைச்ச ஒரே சுகம் அவங்க பிரதிநிதிகளை எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறது தான். தேர்தல்னா கொஞ்சமாவது செலவுக்கு பணம் வேணாமா? உண்மைதான். பணக்காரனைத்தான் விரோதிக்க முடியுது, பணத்தை விரோதிக்க முடியலையே. தொழிலாளிங்க கிட்ட உண்டியல் மூலம் முடிவு நிதி திரட்ட வேண்டியதுதான். அது எப்படி போதும்? வாங்க டாக்டர். வணக்கம். ஊர்ல பேசுறதையும் கேட்டேன், நீங்க 2 பேரும் பேசுறதையும் கேட்டேன். ஜனங்களுக்கு உங்க மேல அனுதாபம் இருக்கு. இந்த தடவை உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்றேன். டாக்டர் அம்மா, ஊர்ல இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் விளக்கேத்துறீங்களே, ஆனா உங்க வீட்டுக்கு மட்டும் விளக்கேத்தாம இருக்கீங்களே. யார் வீட்டுல விளக்கேத்தினா என்ன, இருட்டுல இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. உங்க வெளிச்சத்துல நான் நிம்மதியா இருப்பேன். ஜெயா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து உங்களை சந்திச்சது, பேசினது எல்லாத்தையுமே மாயாண்டி என்கிட்ட சொன்னா. ஆமா ஜெயா, என்ன மன்னிச்சிரு. நடந்ததெல்லாம் மாயாண்டி சொன்ன. அவசரப்பட்டு உன்னை சந்தேகப்பட்டு. ஜெயா, என்ன சிரிக்கிற? ஊர் சிரிக்கிற மாதிரி காரியத்தை பண்ணிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேக்குறீங்களேன்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துடுச்சு. மிஸ்டர் சுந்தரம், நான் நல்லவாங்கிறது தெரிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. ஆமா ஜெயா, இப்பவே நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்குவோம். இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த சிக்கலுக்குமே இடம் இருக்காது. இல்ல சுந்தரம், இனிமே நம்ம 2 பேருமே எப்பவும் சேரவும் கூடாது, சேரவும் முடியாது. அதுதான் நம்ம 2 பேத்துக்குமே நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் கல்யாணம் எல்லாமே அன்னைக்கே கருகிடுச்சு. இனிமே அந்த எண்ணமே ஏற்படாது. நீங்க நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சீங்க, நிம்மதியா வாழ கத்துக்கீங்க. ஜெயா, இந்த சமூகத்துக்கு என்னாலான உதவி செய்யணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். நான் தாயாவோ தாரமாவோ மாற விரும்பல. நான் டாக்டர் ஜெயலட்சுமியா காலம் பூரா வாழ விரும்புறேன். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு. நீச்சிலிட்ட பாச்சல், நீச்சிலிட்ட பாச்சல், நீச்சிலிட்ட பாச்சல். கண்படி சேவை, கண்படி சேவை, கண்படி சேவை. இந்த மழை போதுமா, இந்த மழை போதுமா, இந்த மழை போதுமா. வீட்டிலத்தை பார்த்து, வீட்டிலத்தை பார்த்து, வீட்டிலத்தை பார்த்து, வீட்டிலத்தை பார்த்து, வீட்டிலத்தை பார்த்து. வணக்கம். நவநீதம், உன் உழைப்பு வீண் போகாது. தனுஷ்கோடி நிச்சயமா ஜெயிப்பாரு. வீட்டிலத்தை பார்த்து, வீட்டிலத்தை பார்த்து. என்னையா டெய்லரே, இந்த தடவை ஓட்டை யாருக்கு போட போற? யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்ட போட்டுத்தானே ஆகணும். நம்ம தனுஷ்கோடி எடுத்து நிக்கிறானே,
செல்லத்தோட அவகிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு. நான் நினைக்கிறேன் அவன் தான் ஜெயிப்பான்னு. யோ, பணம் இருக்கிறவன் தான் இந்த நாட்டை ஆளணும்னா இந்த நாட்டை டாட்டாவும் பிர்லாவும் தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி ஏழைகளுக்கு ஓட்டு போடுறத தவிர வேற என்னையா உரிமை இருக்குது? இந்த நாட்டுல நமக்கு நிறைய உரிமை இருக்கியா, ஆனா அதை நம்ம சரிவர பயன்படுத்துறது இல்ல. இந்த தடவை ஓட்ட தனுஷ்கோடிக்கு போடு. நமக்கு என்னென்ன உரிமை இருக்குங்கிறத எடுத்து சொல்றது மட்டும் இல்ல, அதை அனுபவிக்கவும் ஏற்பாடு செய்வான். ஓட்ட தனுஷ்கோடிக்கு போடுவியா? என்னப்பா இது? கழுத்துல கத்தி வச்சுட்டு கேட்டா மாட்டேன் நான் சொல்லுவேன். சத்தியமா என் ஓட்டு தனுஷ்கோடிக்கு தான். இன்னொரு தடவை சொல்லு. சத்தியமா என் ஓட்டு தனுஷ்கோடிக்கு தான்ப்பா. கத்தி எடு. இந்த தடவை நீ தனுஷ்கோடிக்கு ஓட்டு போடுறதுனால உனக்கு ஃப்ரீயாவே சேவ் பண்ணிடுறேன். போட்டுறேன். நம்ம எந்த பெட்டியில போடணும்? எந்த பெட்டியில போடுவேன்? போட்டுறேன். நீ எந்த பெட்டியிலயா போடுவ? சின்ன எதுன்னு கேட்டீங்க. எதுல போடுவ? அதான் ஆனை. ஆனையா? நீ அவுட்டு தான். மீன் 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 சின்ன மீன் சின்ன அதுல போட்டுறேன். ஞாபகம் இருக்கு எனக்கு. மறந்துடக்கூடாது. அல்ல வெள்ள நம்ம அமைதி 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 அமைதி. பேர்பமிக்க பெரியவர்களே, எதிர்கட்சிக்காரர்கள் எருமபாட்டு உருவத்திலே உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தக்க மரியாதை செய்து திருப்பி அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி கலாட்டா மூலம் எங்கள் கச்சேரியை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். இவர்கள் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுகின்ற வகையிலே தான் நாங்கள் கச்சேரி ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே நிச்சயமாக இவர்களை அப்புறப்படுத்தி எங்கள் கட்சி வெற்றி பெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அமைதி அமைதி அமைதி. நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத எதிர்கட்சிக்காரங்க இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் வந்து நாங்க அதை செஞ்சோம் பாத்தியா இதை செஞ்சோம் பாத்தியான்னு படம் காட்டுறதுல ஆரம்பிச்சிருக்காங்க தம்பி. எப்படின்னு? அதாவது இந்த தெருவுல சின்ன பசங்கள்ட்ட 10 பைசா 20 பைசா வாங்கிட்டு இந்த பயாஸ்கோப்பு பட்டியை வச்சுக்கிட்டு படம் காட்டுவான். எப்படி? பாத்தியா அப்படி பாத்தியா, பயாஸ்கோப்பு பாத்தியா, பட்டணம் தான் பாத்தியா, கோட்டையில பாத்தியா, கொடி பறக்குது பாத்தியா, சென்ட்ரல் ஸ்டேஷன் பாத்தியா, மூர் மார்க்கெட் பாத்தியா, முடிச்ச விக்ரம் பாத்தியா, லைட் ஹவுஸ் பாத்தியா, டிவி டவர் பாத்தியா, எல்ஐசி பாத்தியா, ஏரோப்ளேன் பாத்தியா, எலக்ட்ரிக் ட்ரெயினை பாத்தியா, கோடம்பாக்கம் பாத்தியா, குமரிகளை பாத்தியா, கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேல காருகளை பாத்தியா, காருக்குள்ளே பாத்தியா, யார் இருக்கா பாத்தியா, எம்ஜிஆர் பாத்தியா, எஸ்எஸ்ஆர் பாத்தியா, ரஜினிகாந்த் பாத்தியா, கமலஹாசன் பாத்தியா, காந்திமதி பாத்தியா, சிவாஜிய பாத்தியா, ஸ்ரீதேவிய பாத்தியா, சிவகுமார பாத்தியா, ஸ்ரீபிரியாவை பாத்தியா, தங்கவேல பாத்தியா, அங்கமுத்த பாத்தியா பாத்தியான்னு சொல்லிட்டு இந்த பாத்தியா பாத்தியான்ட்டு படம் காட்டிட்டு இருப்பான் பயாஸ்கோப்பு பட்டியல. அதே மாதிரி இந்த எதிர்கட்சிக்காரங்க இந்த ஓட்டு கேட்கிற நேரத்துல மட்டும் வந்து சரி நாங்க அதை செஞ்சோம் பாத்தியா இதை செஞ்சோம் பாத்தியான்னு கேட்பாங்க. இந்த சின்ன பசங்கள் இருக்க காசெல்லாம் வசூல் பண்றதுக்காக வேண்டி தெருவுல பயாஸ்கோப்பு பட்டி வச்சுட்டு அவன் பணம் காட்டுறான்னு பார்த்தா இந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் தேர்தல் வந்துட்டா போதும் இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள்ட்ட இருக்கிற ஓட்டுகளை வாங்குறதுக்காக வேண்டி மேடையில ஏறிக்கிட்டு அவங்க படம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தம்பி. எப்படின்னு? பாத்தியா அப்படி பாத்தியா, பயாஸ்கோப்பு பாத்தியா, பட்டணம் தான் பாத்தியா, கோட்டையில பாத்தியா, எங்க கொடி பறக்குது பாத்தியா, வெள்ளக்காரனை விரட்டி அடிச்ச வீரர் எல்லாம் பாத்தியா, தலைவர் எல்லாம் பாத்தியா, தொண்டர் எல்லாம் பாத்தியா, ஆத்த வெட்டினம் பாத்தியா, அணைய கட்டினம் பாத்தியா, ஆத்துக்குள்ள பாலம் கட்டி ரோட்ட போட்டம் பாத்தியா, வாய்க்கா வெட்டினம் பாத்தியா, வரப்பு வெட்டினம் பாத்தியா, கரும்பாலைய பாத்தியா, இரும்பாலைய பாத்தியா, கக்கூஸ் எல்லாம் பாத்தியா, படிப்பில்லாத பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை பாத்தியா, வீடு இல்லாத ஜனங்களுக்கு வீட்டை கட்டினம் பாத்தியா, ரோடு இல்லாத ஊருக்கெல்லாம் ரோட்ட போட்டம் பாத்தியா, இருளடைஞ்ச ஊருக்கெல்லாம் எலக்ட்ரிக் லைட்ட பாத்தியா, நாட்டை நீங்க ஆழ்வதற்கு ஓட்டுரிமை பாத்தியா, தரிசா கடந்த நிலத்தை எல்லாம் பட்டா கொடுத்தம் பாத்தியா, மண்ணறத்தான் பாத்தியா, வரட்டி அடிச்சம் பாத்தியா, கடற்கரைய பாத்தியா, காத்தடிக்குது பாத்தியா, காத்துக்காக காத்து நிற்கும் கூட்டம் ஒண்ணு பாத்தியா, நாட்டுக்காக கஷ்டப்பட்ட நல்லவங்களை பாத்தியா, எவ்வளவோ பாடுபட்ட எங்களைத்தான் பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடைக்கு முழங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க தம்பி படம் காட்டுறதுக்கு. இந்த மாதிரி சாதாரண ஜனங்கள்ட்ட இருக்க ஓட்டுகளை வாங்குறதுக்காக இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க அதை செஞ்சோம் பாத்தியா இதை செஞ்சோம் பாத்தியான்னு மேடைக்கு தேர்தல் நேரத்துல மட்டும் படம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி. சரிங்க. அப்படி காட்டுறப்ப நாமளும் காட்ட ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு நம்மகிட்ட என்னென்ன இருக்கு படம் காட்டுறதுக்கு? நிறைய இருக்கு. எங்க பாத்தியா அப்படி பாத்தியா, பயாஸ்கோப்பு பாத்தியா, பட்டணம் தான் பாத்தியா, கோட்டையில பாத்தியா, கொடி பறக்குது பாத்தியா, மூர் மார்க்கெட் பாத்தியா, முடிச்ச விக்ரம் பாத்தியா, அரிசி விலை பாத்தியா, ஆன விலை பாத்தியா, கொள்ளு விலை பாத்தியா,
பாத்தியா, குதிரை விலை பாத்தியா, எண்ணெய் விலை பாத்தியா, ஏறி போச்சு பாத்தியா, இட்லிக்கு காய்ச்ச வந்து இழைச்சு போனதை பாத்தியா, தோசைக்கு இரும வந்து சுரிச்சு போனதை பாத்தியா, போண்டாவுக்கு ஜன்னி வந்து புருஷா போனதை பாத்தியா, மெதுவடைக்கு குளிர் வந்து மெலிஞ்சு போச்சது பாத்தியா, காப்பிக்கு பேதி வந்து கழிஞ்சு நிக்குது பாத்தியா, கள்ள மார்க்கெட் பாத்தியா, கலப்படத்தை பாத்தியா, முல்ல மாறி பாத்தியா, குடிச்ச வைக்கிற பாத்தியா, படிச்சுப்பட்டு வேலையில்லாத பட்டாளத்தை பாத்தியா, பாத்தியா பாத்தியா. மேயர் தனுஷ்கோடி, மேயர் தனுஷ்கோடி, மேயர் தனுஷ்கோடி. வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க ஜெயிச்சிட்டேன்னு ரிசல்ட் வர வரைக்கும் என்னால தாங்கவே முடியல. ஒரே பதட்டமா இருந்தது. நான் ஜெயிச்சதுக்கு நீங்க தானே காரணம். நான் மட்டும் எப்படி காரணமா இருக்க முடியும்? ஜனங்க உதவி பண்ணாங்க, நீங்க ஜெயிச்சீங்க. அதான் உண்மை. டாக்டர், உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். என்னத்தான் மேயரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்பதான் தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நவநீதம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அவ வந்த நேரம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்கு. அவளை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மக்கள் தலைவன் தனுஷ்கோடி, எங்கள் மேயர் தனுஷ்கோடி, ஏழை வங்காளன் தனுஷ்கோடி, எங்கள் மேயர் தனுஷ்கோடி. அண்ணா அங்கே இருனா. தனுஷ்கோடி, எங்கள் மேயர் தனுஷ்கோடி, எங்கள் மேயர் தனுஷ்கோடி, 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 எங்கள் மேயர் தனுஷ்கோடி. இந்த ஊரு உன் பதவி காலத்துல ரொம்ப புகழ் பெறணும். எனக்கு தெரியுமே, என் மகனால நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தது சரியா போச்சு. தனுஷ்கோடி, அண்ணன் தனுஷ்கோடி, மேயர் தனுஷ்கோடி, எங்கள் மேயர் தனுஷ்கோடி, தனுஷ்கோடி. இந்த காக்கா கூட்டத்தை கண்டாலே எனக்கு பிடிக்காது. யார காக்கா குருவின்னு பேசுறீங்க? நேத்து வரைக்கும் என்ன அவமானப்படுத்தினவங்க இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? இந்த தாஜாவுக்கெல்லாம் நான் மயங்கறதா இருந்தா நான் மேயர் பதவிக்கு மாத்திரம் இல்ல, சாதாரண மனுஷனா இருக்கிறது கூட யோகியதை இல்லாதவன். என்ன பேச்சு பேசுறீங்க? யாரு யார தாஜா பண்றது? நீ வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்க. தரையில கிடக்கிற கல்லும் முள்ளும் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வா போகலாம். அண்ணன் தனுஷ்கோடி, தனுஷ்கோடி. ஏங்க, மேயர் உத்தியோகம்னா காலையில 8 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்குமா? பொது சேவைக்கு போறது போர்க்களத்துக்கு போற மாதிரி. அதுக்கு நேரம் காலம் எதையுமே பார்க்க கூடாது. ராத்திரி சாப்பாட்டுக்காவது வந்துருவீங்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாள் பூரா பல பேர் பட்னியா கிடக்குறாங்க. நீ என்னடான்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு இந்த வரட்டுறிய. இந்தாங்க. என்னங்க இது? சட்டையில கரையா இருக்கு. அடடே, இப்பதான் பாக்குறேன். வேற சட்டை கொடு. என் பதவி காலத்துல எந்த கரையும் படாம இருக்கு. என் திறமையில மத்தவங்க சந்தேகப்படலாம், என் நாணயத்துல சந்தேகப்படக்கூடாது. உங்களை பார்த்தா எனக்கு பெருமையாவும் இருக்கு. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களேன்னு பாவமாவும் இருக்கு. இப்போ மணி 9 இருக்குமா? இருக்கும். ஏன் கேக்குற? இந்த நேரத்துலதான் நம்ம மேயர் நம்ம தெருவுக்கு வந்து நம்ம குறையெல்லாம் என்னன்னு கேக்குறது வழக்கம். அதான் அவரே வராரே. வணக்கங்க. வணக்கம். சௌக்கியமா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? குழந்தைங்க பள்ளிக்கூடம் போறாங்கல்ல? போறேன். குப்பையெல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு போறாங்களா? குழாயில எல்லாம் தண்ணி ஒழுங்கா வருது இல்ல? ஒழுங்கா வருதுங்க. எதுமான குறையும் இப்போதைக்கு இல்ல. சரி, வாங்க போலாம். வாங்க. நான் ஒண்ணு கேட்டேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க? தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் நீங்க சொல்ல போறீங்களா? எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை.
நம்ம தனிப்பிடித்தனம் போயிடும். என்னங்க நீங்க பொம்பளைங்க தான் தனி கொடுத்தணும் போகணும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா? அதுதான் விதிங்கிறது. என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. நம்ம தனிப்பிடித்தனம் போயிடும். உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? எதுக்காக நாம தனி கொடுத்தணும் போகணும்? வெளியே தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க. உங்க அப்பா என் மேல உயிரையே வச்சிருக்காரு. நாளைக்கு ஒரு டஜன் ஜாக்கெட் தச்சுக்காரு என்ன சொன்னாரு? ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா அளவெடுக்காம ஜாக்கெட் தைச்சு கொடுக்கவே மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், வா நம்ம ரெண்டு தனி கொடுத்தனம் போயிடுவோம். நீங்க ஏன் இப்படி அழகீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன் ஏது சொல்லுவேன் எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா நவநீதம், என்ன மாமா? ஒரு நாள் நான் ஆத்துக்கு குளிக்க போனேம்மா. வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ தன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம நம்ம ஒக்கூர் சோமநாதன் தான் நீந்தி வந்து என்ன காப்பாத்தினாமா. நல்ல வேலை. அந்த சோமநாதன் இப்ப உதவின்னு வந்து நிக்கிறாமா. அவசியம் நம்மால முடிஞ்ச உதவியை செய்யணுமாமா. நீ மனசு வச்சீன்னா நான் பட்ட நன்றி கடனை தீர்த்தலாமா. அவர் என்ன உதவி எதிர்பார்க்கிறாரு? இந்த துண்டு காயத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் உள்ள மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்கு முயற்சி பண்றானா. மார்க் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கான். உங்க புள்ள வந்ததும் சொல்லி ஏற்பாடு செய்வோமாமா. அவனை எதுக்கமா தொந்தரவு பண்ற? நீ ஒரு வார்த்தை போன்ல சொன்னா போதும். உங்க பிள்ளைக்கு தெரியாம இதெல்லாம் செய்யறது தப்பு இல்லையா மாமா? நான் அவனுக்கு அப்பேன். நான் சொல்லித்தானே நீ செய்யற. நல்ல காரியங்களை செய்யறப்போ இப்படி மீனமேசம் பார்க்க கூடாதுமா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. அவன் பதவிக்கு வந்ததும் வீடு வாசல்னு வாங்கிக்கிறானுங்க. நாம அப்படி எதுவும் செய்யலையம்மா. நன்றி கடனை தான் தீர்க்கிறோம். சரி மாமா. என்ன கையில பெரிய லிஸ்டே வச்சிருக்க? பலதரக்கு லிஸ்டா? இவங்களுக்கெல்லாம் நீங்க சொன்ன வேலை கிடைக்குமா? அவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாம். எல்லா தகுதியும் இருக்கு. இவங்க கண்ணு திறந்து விடுறா போல ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சிபாரிசு செய்யறதே தப்புங்கிறது தான் என் கொள்கை. தகுதி இல்லாதவங்கள சிபாரிசு செய்யக்கூடாது, உண்மைதான். தகுதி இருக்கிறவங்கள நீங்க அறிமுகப்படுத்தலாமே. நான் என்ன உங்க பதவியை பயன்படுத்தி காசு பணமா சேர்க்க சொல்றேன்? நம்ம வீட்டு பிள்ளைங்க வேலை இல்லாம இருந்தா நம்ம முயற்சி பண்ண மாட்டோமா? அது மாதிரி தானே இதுவும். நவநீதம், இதுதான் நீ கொடுக்கிற முதல் லிஸ்ட். இதுதான் கடைசி லிஸ்டாவும் இருக்கு. அரசியல்வாதிக்கு ஆபத்து வெளியில இருந்து வராது, வீட்டுல இருந்தா வரும். சரி சரி, ஏற்பாடு பண்றேன். ஹைஸ்கூல் அட்மிஷன்னா 500 ரூபாய், காலேஜ் அட்மிஷன்னா 1000 ரூபாய், இன்ஜினியரிங் காலேஜ்னா 2000, மெடிக்கல் காலேஜ்னா 5000. இதுதான் மேயரோட சம்சாரம் போட்டிருக்கிற ரேட். கூடவும் கொடுக்க வேண்டாம், குறைச்சும் கொடுக்க வேண்டாம். வணக்கம். வணக்கம். மேயர் தனுஷ்கோடி வாழ்க. மேயர் தனுஷ்கோடி வாழ்க. ஏன் இன்னைக்கு பூரா நீங்க ஆபீஸ்க்கு போகல? நான் ஆபீஸ் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன். இப்ப சொந்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? புத்தி உள்ளவனுக்கு பிழைக்கவா வழி இல்ல. நான் துரும்பு கிடைச்சா அதை இரும்பு விலைக்கு வித்துடுவேன். இந்த வியாபாரம் செய்ய உங்களுக்கு எங்க இருந்து பணம் கிடைச்சது? மாமா கொடுத்தாரா இல்ல நண்பர்கள் கிட்ட வாங்குனீங்களா? என்னமோ ஒரு அதிர்ஷ்டம், எங்க இருந்தோ பணம் வந்து கொட்டுச்சு. எப்படியோ நீங்க நல்லா இருந்தா நானும் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு பதவி கிடைச்சா 9 தலைமுறை சௌக்கியமா இருக்கலாம். வாழ்க்கை ஜனநாயகம். நான் உங்களுக்காக வெத்தலை எடுத்துட்டு வர்றேன், அதுக்குள்ள பீடா போட ஆரம்பிச்சிட்டீங்களே. ஆமா, இனிமே நான் ஜரதா பீடா தான் போட போறேன். நேயோட அப்பா வெறும் வெத்திலே போடலாமா? மகன் பதவியை வச்சு சேர்த்த பணத்தை புத்திசாலித்தனமா வட்டிக்கு விடுங்க. அப்பதான் வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே 5 வட்டிக்கு 20,000 ரூபாய் நம்பிக்கையான பள்ளி கொடுத்துருக்கேன். அசல் கைக்கு வந்துரும் இல்ல? அசல் வராட்டா அவன் வீடு நம்ம கைக்கு வந்துரும். வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறேன். நவனிதா, என்னத்த? ஒரு 10 ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா? இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அவகிட்ட ஏண்டி கடன் கேட்க? நாம வசதியா இருக்கிறது அவளுக்கோ தனுஷ்கோடிக்கோ தெரியக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான். மகன் மேயரான பிறகு உனக்கு கூட அப்பப்ப நல்ல யோசனை வருது. இந்த பாருங்க, சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடாதீங்க. பல்லாகுளத்துல
ஒரு வீடு விலைக்கு வருதா, அதை வாங்கி போடுங்க. எல்லாம் உங்க அண்ணன் மேயர் ஆனோபியம் தான். அண்ணி சரியான மக்கு, அவ தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கல. பாரு, இப்படி எல்லாம் அனுதாபப்பட ஆரம்பிக்காத. அது நம்ம ரூட்டையே மாத்தி விட்டுடும். மத்தவங்களுக்காக அனுதாபப்பட ஆரம்பிச்சா இந்த உலகத்தை அநேக ஜீவராசிகள் வாழவே முடியாம போயிடும். இது மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். ஊரு குழைக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படியா வயிற்றுக்கு வஞ்சனை பண்றது? ஒருவேளை கூட ஒழுங்கா சாப்பிட வேணாமா? இங்க மட்டும் என்ன வாழுதான்? நான் சாப்பிட வரலன்னா நீயும் சாப்பிடறது இல்லையா? அட மக்கு, நான் வெளியில மூக்கு பிடிக்க திங்கிறேன், அது தெரியலையா உனக்கு? எத்தனையோ விருந்துக்கு நீங்க போயிட்டு எதுவுமே சாப்பிடாம வருவீங்களாமே சொன்னாங்களே. ஆமா, விருந்துக்கு போவேன். நீ என்னையே நினைச்சுக்கிட்டு முட்டு முட்டுன்னு முடிச்சுக்கிட்டு பட்டினியா இருக்கிற காட்சி என் கண்ணுல தெரியும். எதுவுமே சாப்பிடாம திரும்பி வந்துருவேன். இந்த அன்பு என்னைக்கே நிலைச்சிருக்கணுங்க. அடி பைத்தியம், உன்னையும் என்னையும் பிரிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாது. நவநீதம், நான் மேயர் பதவி அடைஞ்சதுக்காக பெருமைப்படல, உன்னை மனைவியா அடைஞ்சதுக்கு தான் பெருமைப்படுறேன். டாக்டர் அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன சம்பளம் ஜாஸ்தி வேணுமா? சம்பளத்தை பத்தி என்னைக்காவது கேட்டுக்கணும் டாக்டர். அப்போ என்ன வேணும்னு சொல்லு. மல்லிகாவுக்கு என் கூடவே தூட்டி போட்டு கொடுக்கணும். நான் வேலைக்கு வந்தா அவளும் வேலைக்கு வரணும். நான் வீட்டுக்கு போனா அவளும் வீட்டுக்கு போகணும். எங்க 2 பேரையும் பிரிச்சுடாங்க டாக்டர். என்ன புலம்புற? ஆமா டாக்டர், நான் இல்லாம மல்லிகா வீட்டுல இருந்தா அவ எனக்கு சொந்தமா இருக்க மாட்டா. மணி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. எங்க அப்பா ஒரு மாதிரி. அவர் பார்வையில் பட்ட எந்த பொண்ணுமே தப்ப முடியாதுமா, தப்பவே முடியாது. என்னம்மா டைலர்? வாங்க வாங்க வாங்க. இங்க பாரு, நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த அளவு வேலைலாம் வேற யார்ட்டாவது வச்சுக்கோ. உன் மகன் மணி எங்க ஆஸ்பத்திரியில தான் வேலை செய்யறான். என்ன முடிக்கிற? நீங்க வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ வம்பிழுக்க வந்த மாதிரியே இருக்குதே. உனக்கு நல்ல புத்தி சொல்லத்தான் வந்திருக்கேன். ரத்தம் சூடா இருக்குன்னு ஏதேதோ தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ரத்தம் கெட்டு போச்சுன்னா என்னென்ன நோய் வரும் தெரியுமா? அது வர்றப்ப வரட்டும். இப்ப வந்து ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? உன்னை கண்டே பயப்படுறாயா? உன்னை நம்ப மாட்டேன்றான். பொண்டாட்டிய வீட்டுல விட்டு வேலைக்கு போற, அவனுக்கு தைரியம் இல்ல. டாக்டர்மா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நான் எடுக்கையா போய் சொல்ல போறேன். ஊரு பெண்களுக்கு எடுக்கிற மாதிரி நீயும் அவன் பொண்டாட்டிக்கு எடுத்துருவேன். பயந்து நடந்துறான். கடவுளே கடவுளே. உண்மையை சொல்றேன். அப்புறமாவது உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பாப்பேன். சொல்லுங்கம்மா, இவ்வளவுதான். எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு. ஒண்ணு, இன்னொரு தாயம். ஐயோ, 3 1 2 3 2 1 2. அண்ணி பார்த்து விளையாடுங்க, பாம்பு கொத்திட போகுது. என் குலதெய்வமே நாகராஜன் தான். அதனால எந்த பாம்பு என்ன ஒண்ணு செய்யாது. நவநீதத்தை ஒன்னும் பண்ணிக்க முடியாது. இப்போ அது காட்டுல மழை பெய்யுது. பெய்யும் பெய்யும். இப்ப பாருங்க, 3க்கு பதில் 4வது சோழி மல்லாந்து விழுந்துச்சுன்னா அந்த நாக பாம்பு பொசுக்குன்னு கடிச்சிடும். பரவாயில்ல, நவநீதம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்ப மேல வந்துருச்சு. இந்த வாழ்வு எவ்வளவு நேரத்துக்குங்க? இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல அந்த பெரிய பாம்பு கொத்தத்தான் போகுது. எந்த பாம்பு கையிலயும் சிக்காம நான் ஏணி மேல ஏறி நேரா வைகுண்டம் போயிடுவேன். பாம்பு கடிச்சிச்சு.
வணக்கம். என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? தலைவரை, நாங்க சொல்ல போறத தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கு தான். உங்க பேரை சொல்லி உங்க சம்சாரம் லஞ்சம் வாங்குறாங்க. ஆமா தலைவரை, காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கும் கார்பரேஷன்ல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கும் தலைக்கு 1000-2000 உங்க சம்சாரம் வாங்கியிருக்காங்க. உண்மையாவா சொல்றீங்க? பணம் கொடுத்த நாங்க எதுக்குங்க பொய் சொல்ல போறோம்? தெரியாதனமா உண்மை பேசுறேன். இப்போ நான் பேசுறது உண்மை. தனுஷ்கோடிக்கு நாம லஞ்சம் வாங்குற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆத்திரத்தோட வந்துட்டு இருக்கோம். அவன் கோபத்துக்கு நம்ம பலியாகிறதா இல்ல நவநீதத்தை மட்டும் பலி கொடுத்துட்டு நாம தப்பிச்சுக்கிறதான்னு சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. தனுஷ்கோடி, நமக்கு வேண்டியவங்க சில பேருக்கு நான் சிபாரிசு பண்ண சொன்னது உண்மைதான். இவ அவங்க கிட்ட பணம் வாங்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஆட்களோட தராதந்திரியா போன என் குத்திய செருப்பாளாடிடா பட்டுக்கிறேன். நல்ல வீட்டுல எதையோ குழுப்பாட்டி கொண்டு வந்து வச்ச மாதிரி இவனை கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சுட்டான். இவன் என்னடானா எல்லார்கிட்டையும் டிக்கெட் போட்டு வசூல் பண்ணிருக்கா. இங்க போய் 2000 வாங்கிட்டு வா, அங்க போய் 5000 வாங்கிட்டோம் சொல்லும். நீ சொல்லித்தான் சொல்றாங்களாக்கு நினைச்சு அது சொன்ன இடங்களுக்கு எல்லாம் போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்த. அவ்வளவு பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. ஏழையா இருந்தாலும் 30 வருஷமா தலை நிமிர்ந்து நடந்தான் என் புள்ள. அவனை 2 மாசத்துல தலைகுனிய வச்சுட்டேடி பாவி. சினிமா கதைகள்ல கூட இப்படி அசிங்கம் பிடிச்ச பொம்பளைங்களை பார்த்ததில்ல. நவநீதம், இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அடுப்பெரிக்க விறகு இல்ல, அந்த மரத்துல வெட்டிக்கிட்டு வான்னு என் கையில அருவாளு கொடுத்தவங்க. நான் வெட்டிக்கிட்டு வந்ததும் அடுத்த வீட்டு மரத்துல வெட்டலாமான்னு ஆளுக்கு ஒரு பக்கமா என்ன துரத்துறாங்க. மத்தவங்க சொல்றாங்களேன்னு சில காரியங்களை தெரியாம செஞ்சேனே தவிர பணத்துக்காக நான் எந்த காரியமும் செய்யலைங்க. நான் கை நீட்டி யார்கிட்டையும் பணம் வாங்கவும் இல்லை, வசூலிக்க சொன்னதும் இல்லை. அப்போ நாங்க சொல்றதெல்லாம் பொய்யா? இல்ல ஊர்ல தம்கடிச்சு பேசுறாங்களே அதெல்லாம் பொய்யா? நவநீதம், பணம் கொடுத்தவங்க பட்டியலெல்லாம் எங்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் சாட்சி சொல்ல தயாரா இருக்காங்க. நவநீதம், எதிர்காலத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நிகழ்காலத்தை போட்ட விட்டுட்டு நீ செஞ்ச தப்பு ஒன்ன மட்டும் இல்ல என்னையும் பாதிச்சிருக்கு. இனிமே நான் தீ குளிச்சு என் நேர்மையை பத்தி சொன்னா கூட ஜனங்க நம்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, போயிடு. எப்பவுமே நெருப்பை பத்தி எவ்வளவுதான் சொன்னாலும் யாருக்கும் சூடு தெரியாது. அதை தொட்டு சுட்டுக்கிட்ட பிறகுதான் கைய உதறுவாங்க. ஒரு நாள் உனக்கே தெரியும் பாரு. இல்லைங்க, இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு இனி எந்த உறவும் இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, 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 போயிடு. என் மகளே ராசாச்சி, என் வீட்டுக்கு வர உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சதா? அழாத, நீ எதுக்கு அழுகுற? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக சுருக்கு மாட்டிக்கிட்டா தொங்க முடியும்? அவன் போனா போயிட்டு போறான், கையில பணம் இருக்குல்ல, அத வச்சுக்கிட்டு காலம் பூரா வசதியா பட்டிக்கு விட்டே சம்பாதிச்சுக்கலாமே. அடி பாவி, என்ன ஜென்மமோ நீ? உனக்கு நல்ல புத்திங்கிறதே வராதா? நல்ல புத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? அதை வச்சுக்கிட்டு நாக்குதான் வலிக்கணும். நீ ஒண்ணு கவலைப்படாத கண்ணு, உன்னை நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன். புருஷன் வீட்டுக்கு போன பொண்ணு இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டாளே. ஏமா, அக்கம் பக்கத்துல சொல்ற மாதிரி உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாயா இருக்கு. அதை எந்த பங்களமா போட்டு வச்சிருக்கிற? என்கிட்ட கால்னா காசு கூட இல்ல. சத்தியமா நான் யார்கிட்ட லஞ்சம் வாங்கவே இல்லை. இதுதானே வேண்டாங்கிறது. உன் காசை என்ன நான் முழுங்கிரவா போறேன்? நான் இன்னைக்காவது போய் சொல்லிருக்கேனா? என்னடி சொல்ற? ஆமா சித்தி, என் பேரை சொல்லி என் மாமியார் லஞ்சம் வாங்கிட்டு வழிய என் பேர்ல போட்டுட்டாங்க. ஏண்டி, நவநீதத்தை பத்தி உனக்கு தெரியாதா? லஞ்சம் வாங்குறத பத்தி நினைச்சாவது பாப்பாளா? அரைச்சி பாய முடியா? ஏண்டி,
அப்ப உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறியா? சத்தியமா இல்ல சித்தி. ஓடி வடிய. என்னடி முறைக்கிற? போக போறியா இல்லையா? நான் சொல்றத கேளு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீயே தண்ட சோறு மண்ணுமனுக்கு சோறு படம் எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. போடி, எட்டு கட்டாது போ. போயா உள்ள. நவநீதம், நவநீதம், ஏமா இங்க உட்கார்ந்திருக்க? என்ன நடந்துச்சு சொல்லுமா. ஏன் அழவ? என்ன நடந்துச்சு சொல்லுமா. அம்மா, நான் லஞ்சம் வாங்கிட்டேன்னு வீட்டுல எல்லாரும் சொல்லி என்ன விரட்டிட்டாங்க. அவங்க எல்லாம் சொன்னத அவர் கூட நம்பிட்டாரு. என்னம்மா இது கொடுமையா இருக்கு? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க புத்தி ஏன் தான் இப்படி போகுதோன்னு தெரியல. சரி சரி, கார்ல ஏறு, மத்தது அப்புறமா பேசிக்கலாம். வாமா வா. ராஜினாமா. தம்பி ஒரு பேப்பர் கொடு. ராஜினாமா. மனைவி லஞ்சம் வாங்கிய நிரூபிக்கப்பட்டால் மேயர் ராஜினாமா. இந்த காலத்துல யார நம்புறதுன்னு தெரியல. யோக்கிய மாதிரி நடிச்சு நம்மள எல்லாம் முட்டாளாக்கிட்டான் பாத்தீங்களா? இப்பவும் நம்மள முட்டாளாக்கத்தான் பதவியை ரிசைன் பண்ணியிருக்கான். இவன் 5-6 லட்சத்தை ஒதுக்குன விஷயம் நமக்கு தெரியாதா என்ன? வேட்டி சட்டை மட்டும் வெள்ளையா இருந்தா போதுமா? மனசு இருக்கணும். இனிமே அவனுக்கு ஜனங்க ஓட்டெல்லாம் தேவைப்படாது. இருக்கிற பணத்தை வட்டிக்கு விட்டாலே ஆயுசு முழுக்க சௌக்கியமா இருக்கலாம். இதோ என்ன டாக்டர், ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னை பத்தி தான் நவநீதம். தனுஷ்கூட சமீபத்துல பாத்தியா? அவர் பத்தி இதை கேள்விப்பட்டியா? நான் அவரையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நேர்ல பார்க்க கொடுத்து வைக்கல. உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன், மனசை திடப்படுத்திக்கோ. தனுஷ்கூடி சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறாராம். டாக்டர், உண்மைதாமா. சீதை தீ குளிச்சு தன்னை கற்புள்ளவா நிரூபிச்ச மாதிரி தனுஷ்கோடி உயிரை விட்டு தன்னுடைய கலங்கத்தை போக்க போறாராம். இது என்னம்மா சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு. எங்களுக்கு விடிவு காலமே இல்லையா? அம்மா, அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு அவர் எதுக்கு பலியாகணும்? அம்மா சொல்லுங்க அம்மா, அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உண்ணாவிரதம் இருக்கணும்? என்னங்க இது விபரீத விளையாட்டு? யாரோ செஞ்ச பாவத்துக்கு ஏன் மாங்கல்யம் ஏன் பறி போகணும்? நான் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்னீங்க, என்ன கொன்னுடுங்க. நவநீதம், என் பதவி காலத்துல என் வீட்டுல உள்ளவங்க அநியாயமா சொத்து சேர்த்திருக்காங்க. அது நீதான்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கு இப்ப அவசியமே இல்லை. என் வீட்டுல நடந்த தவறுக்கு நிவாரணம் காண முடியல. அதுக்காக நான் இப்ப பலியாகிறேன். பொது வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட கரை நீங்கணும்.
சொத்து சேர்த்தவங்க சொத்தை திருப்பி ஒப்படைக்கணும். என் உயிர் இப்ப என் கையில இல்லம்மா, இது யார் கையில இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை. சத்தியமா நான் நிரபராதீங்க. இதுக்கு மேல யாரும் என்ன தொந்தரவு படுத்த வேண்டாம். எனக்காக யாரும் அழவும் வேண்டாம். நான் நம்பி மோசம் போனவன். யோ பெருசு, ஊரை கொள்ளையடிச்சு உல வச்சுட்டு இப்ப புகையா விடுறீரு. மரியாதையா பேசுடா. உங்க கெட்டிக்காரத்தனா யாருக்கு வரும்? மருமக மேல அபாண்டமா பழி சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டீரு. உண்ணாவிரதம் இருக்கிற மகனையும் தியாகம் பண்ண துணிஞ்சிட்டீரு. இப்ப மாடி வீடு கட்ட யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீரு. கண்ட கல்வி எல்லாம் பேச நான் தயார் இல்லடா. ஏங்கன்னு ஓடுறீரு? இந்த வயசுல இந்த உடம்ப பஞ்சராக்கிக்காத. யோ, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அது எங்களுக்கு தெரியாது. எங்க தலைவருடைய உண்ணாவிரதத்தை உடனடியா நிறுத்தணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்க எல்லாத்தையும் சூறையாடிடுவோம். என்ன செய்வோம்? சூறையாடிடுவோம். வழிய விடுங்கடா. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. எந்த நேரத்துல எது நடக்குமோ தெரியல. இனிமே இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். உடனடியா மெட்ராஸ் பக்கம் போய் சேர்ந்துருவோம். அப்பதான் சேர்த்த காசையெல்லாம் பாதுகாக்க முடியும். ஆமா, இந்த ஊர்ல ரயிலர்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. பக்கத்து ஊருக்கு போய் அப்படியே மெட்ராஸ்க்கு போயிடலாம். அதான் சரியான வழி. அதான் சரியான வழி. அதான் சரியான வழி. அத்தை, மாமா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு அநியாயமா அவரு உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட போறாரு. உண்ணாவிரதம் இருந்தா உடம்புக்கு நல்லது. இந்த காலத்துல காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா? ஏண்டி இவள ஏதோ எங்களுக்கு இப்பதான் அத்தி புத்த மாதிரி நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஏதாவது கடகணி வச்சு பழச்சிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆசையில மண்ணள்ளி போறியா நீ? யாரு எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன? நீ ஆச்சு உன் புருஷனாச்சு, எப்படியாவது பேசி தீர்த்துக்கங்க. நேரம் கிட்ட நேரத்துல வந்து கழுத்தை அறுக்கறிய. போமா, நாங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். உடம்புல நல்லா ஓடனா போன்னு சொன்ன உடனே வெளியே போயிடுவா. இவளை எல்லாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தடுனாதான் சரியா வரும். போ வெளிய. தண்ணியாவது குடிங்க. வேண்டாம். என்ன டாக்டர், ஒரு மாதிரி சோர்வா இருக்கீங்க? உண்ணாவிரதம் இருக்கிற தனுஷ்கோடியோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அவர் உயிரை எப்படி காப்பாத்துறதுனே தெரியல. அவங்க குடும்பத்துல உள்ளவங்க தப்பான வழியில பணம் சேர்த்திருக்காங்க. அதை ஒப்புக்கொள்ளவும் மாட்டேங்கிறாங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்படி முடியுமோன்னு பயமா இருக்கு. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் உயிரை விடணும்? நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க நான் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விடுறேன். என்னங்க? தனுஷ்கோடி, வீணா உயிரை விடுறதுனால யாருக்கு என்ன லாபம்? ஜனங்களுக்கு உங்க மேல அனுதாபம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா? என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல. மகனே, வழி கிடைச்சிருச்சப்பா. அப்பா தனுஷ்கோடி, புத்தி வந்துருச்சப்பா எங்களுக்கு. நீ மகனா போயிட்ட. இல்லன்னா செய்த பாவத்தை சொல்லி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பப்பா. ஊரறிய உலகறிய நாங்க செஞ்ச பாவத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம்ப்பா. உண்மையை ஒத்துக்கிட்டு நாங்க ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கோம். உன்னை விட நாங்க பணத்தை பெருசா நினைச்சிட்டோம்ப்பா. நவநீத மாதிரி உத்தமமான பெண்ணை பார்க்கவே முடியாதப்பா. காசுக்கு ஆசைப்பட்டு அவன் மேல அபாண்டமா பழிய சுமத்திட்டு எங்களுக்கு எப்படி சாபம் வருமோ தெரியலப்பா. அப்பா, இப்ப நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது எப்படி உண்மையோ அதே போல இனி சொல்ல போறது உண்மைப்பா.
ஊர் ஜனங்களுக்கு உதவி பண்ணிட்டு ஆயிரமா வாங்கினோமே, அந்த பணத்தை கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய யாரோ பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்கப்பா. உண்மையை சொன்னா பணம் போன பிறகுதான் எங்களுக்கு புத்தியே வந்தது. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? உங்க பணம் எங்கேயும் போகல, எங்கிட்டதான் இருக்கு. பணம் இருக்கிற வரையில உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வராதுங்கிறதுக்காகத்தான் டாக்டர் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் மீறி திருடனா? என்ன மட்டும் ஏன்டா திருடன்னு பிரிச்சு பேசுற? நீ பதவியை காமிச்சு பணம் சம்பாதிச்ச, நான் கத்திய காமிச்சு பணம் சம்பாதிக்கிறேன். மரியாதையா இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருங்க. இல்ல இவன் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? வாங்க இந்த பக்கம். யாருக்கு தெரியாம தப்பிச்சு போலாம் நான் பாக்குறீங்க? மரியாதையா இருக்கிற நகை நட்டெல்லாம் கழட்டி போடுங்க. நான் சொல்றபடி கேட்கல, உங்களுக்கும் உதவலும். போடு இதுல போடு. சீக்கிரம் தோட்ட கழட்டு, இல்ல காதை அறுத்துருவேன். போடு சீக்கிரம். வாட்ட கழட்டியா சீக்கிரம், இல்ல கூறு போட்டன கூறு. டாக்டர் அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. தனுஷ்கோடி, உங்களுக்கும் நவநீதத்துக்கும் லஞ்சத்துல எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு உங்க அப்பா அம்மா இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? பிரகாசமான விளக்குகள் இந்த உலகத்திற்கு துணையாக இருக்கும் போது, நவநீதம் என்னும் இந்த சின்னஞ்சிறு அகல் விளக்கு தனுஷ்கோடி குடும்பத்தின் இருள் நீங்க காலம் பூராவும் துணையாக இருந்தது.